سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத்னா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. திருமிதியில 967வது ஹதீஸாக இது இடம்பெறுது. ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடிய அந்த சமயத்துல அந்த ஜனாசாவை குழிக்குள் இறக்கப்படும் பொழுது, அந்த பிரேதம் குழிக்குள்ள இறக்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள் என்பதாக ஒரு துஆவை ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி அறிவிக்கின்றார்கள். அதாவது ஜனாசாவை அந்த பிரேதத்தை அந்த குழிக்குள்ள இறக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலுல்லாஹி என்பதாக இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதுவார்கள். அல்லாஹ்வினுடைய பெயரால் அல்லாஹ்வினுடைய தூதரனுடைய வழியில் இந்த பிரேதத்தை நான் அடக்கம் செய்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதுவார்கள். அப்போ ஒரு ஜனாசாவுல நாம கலந்துக்கிறோம். அப்போ அது மையவாடி கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த ஜனாசாவினுடைய குழி எல்லாம் தோண்டப்பட்டு தயாராக இருக்கக்கூடிய அந்த நிலையில எல்லோரும் சேர்ந்து அந்த பிரேதத்தை அந்த குழிக்குள் இறக்கப்படும் பொழுது பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலுல்லாஹி என்பதாக ஓதுவது நபியினுடைய வழிமுறையாக நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ ஜனாசாக்கள்ல நம்ம கலந்திருப்போம். ஆனா அந்த ஜனாசாவை அந்த குழிக்குள்ள வைக்கப்படும் பொழுது இது போன்ற துஆக்களை நாம் எத்தனை பேர் ஓதுறாங்க, எத்தனை பேர் ஓதி இருக்கிறோம், நமக்கு அதனுடைய நிலை என்ன என்பதை நாம் விளங்கிக்கணும். இப்போ அந்த ஜனாசாவை சவக்குழிக்குள்ள இறக்கும் பொழுது, அந்த குழிக்குள்ள இறக்கப்படும் பொழுது அங்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்க? 4 பேர் ஏதாவது பேசி இருப்பாங்க, ஏதாவது சிரித்து கொண்டு இருப்பார்கள், ஏதாவது வேறு ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். அங்கங்க 10 பேரா நின்று என்ன செய்வாங்க? அவர்கள் தன்னுடைய தேவைகள் உலக விஷயங்களை பேசப்படுவதை நம்ம பார்க்கணும். பொதுவாகவே கபர்ஸ்தானுக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டாலே அங்கு சிரிப்பது, அங்கு பேசுவது, மேலும் உலகத்தினுடைய காரியங்களை பற்றி அந்த இடத்தில் பேசுவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்றாங்க. ஒரு கபர்ஸ்தானுக்குள்ள நுழைஞ்சிட்டாலே அங்கு உலக காரியங்கள் பேசப்படுவதை அங்க தடை செய்றாங்க. ஆனா அங்க அமர்ந்து கொண்டு பேசுவதையும் அந்த இடத்துல அந்த ஜனாசாவை அடக்கம் செய்கின்ற வரையில் என்ன செய்வாங்க? ஒரு கூட்டம் தனியா நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஜனாசாவினுடைய அந்த குழியை சுத்தி ஒரு 10-20 பேர் நிக்கிறாங்கன்னா அங்கங்க தனித்தனியாக கூட்டமாக நின்று கொண்டு அந்த கபர்ஸ்தானுக்குள்ள அமர்ந்து கொண்டு அந்த இடத்துல நின்றுகிட்டு உலகத்தினுடைய காரியங்களை பேசக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாமல் அங்கு உலகத்தினுடைய தேவைகளை பேசுவது மட்டுமல்லாமல் அங்கு சிரிக்கக்கூடியதை கூட நம்மளால பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு கபரை கடந்து செல்லும் பொழுதும் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வினுடைய பயத்தோடு செல்வார்கள். ஒரு எந்த கபருக்கு அருகில சென்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் கவலை அடைந்த நிலையில, அல்லாஹ்வினுடைய அந்த பயம் கொண்ட நிலையில தான் ஒரு கபரையுமே அவர்கள் கடந்து செல்வார்கள் என்பதா நம்ம ஹதீஸ்ல பார்க்கணும். அப்போ கபர்ஸ்தானுக்குள்ள ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்ய நாம் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது அங்க என்ன செய்யணும்? அந்த ஜனாசாவை அந்த குழிக்குள் இறக்கப்படும் பொழுது பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலுல்லாஹி என்பதாக அதை அடக்கம் செய்யக்கூடியவர்கள் யாரு அந்த பிரேதத்தை வாங்கி குழிக்குள்ள வைக்கிறாங்களோ அவங்க சொல்லணும். இது அவங்களுடைய கடமை. இது இந்த ஜனாசாவை யார் கையில வாங்கி உள்ள வைக்கிறாங்களோ அவங்க இதை சொல்லணும். அவர்களுக்கு இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு துஆவாக திருமதியில இந்த ஹதீஸ் இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், ஜனாசாவுக்கு குழி வெட்டுவாங்க. குழி வெட்டும் பொழுது பக்கவாட்டு குழி என்பதாக ஒரு குழி வெட்டுவாங்க. முதல்ல ஒரு குழி வெட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு சின்னதாக நடு சைஸ்ல சின்னதா ஒரு குழி ஒன்று வெட்டப்படும். இந்த பக்கவாட்டு குழி வெட்டுவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது விரும்பத்தக்கது என்பதாக சொல்றாங்க. இது விருப்பத்திற்குரிய ஒன்று என்பதாக சொல்றாங்க. இப்ப இந்த குழியை தோன்றதுலயும் ரொம்ப கவனமா இருக்கும்.
இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்துல ஜனாசா குழியை என்ன செய்வாங்க, கையில தான் அவர்கள் தோண்டுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் பெரும் பெரும் ஊர்கள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த குழியை தோண்டுவதற்குன்னு ஆள் வச்சிருப்பாங்க. பள்ளிவாசல்ல குழி தோன்றதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பார். அவர்கிட்ட போய் சொல்லிட்டோம்னா அவரு எப்படி அந்த குழியை தோண்டணுமோ அது மாதிரி தோண்டிடுவார். இப்போ அதெல்லாம் காலங்கள் கடந்து போய் இன்னைக்கு என்ன செய்யறோம், மொத்தமாக வண்டியை கொண்டு வந்து பறிக்கிறத பார்க்கிறோம். வண்டியை கொண்டு வந்து ஒரே சைஸாக அந்த குழியை பறிக்கிறத பார்க்கிறோம். இந்த பக்கவாட்டு குழிங்கிறது இன்னைக்கு அதிகமான கபறுகள்ல நம்மளால பார்க்க முடியறது இல்லை. பக்கவாட்டு குழியே இல்லை, ஒரே குழியா வெட்டுறதை தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் குழிக்குள்ள ஒரு பக்கவாட்டு குழி வெட்டுவதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பத்தக்கது என்பதாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப குழி தோண்டும் பொழுது அந்த குழி தோண்டக்கூடியவர்கள் அந்த அழகான முறையில சரியான முறையில தோண்டணும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று கபரு அடக்கம் செய்யப்பட்ட அந்த மண்ணறைகளை நாம எப்படி வச்சுக்கணும், அந்த மண்ணறைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, நீங்கள் அந்த மண்ணறைகள்ல என்ன செய்யாதீங்க, சிமுண்டை கொண்டு பூச வேண்டாம். ஒரு கபரை, ஒரு ஜனாதாவை, ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணதற்கு பிறகு மண்ணு போடுறோம். மண்ணு போட்டதுக்கு பிறகு சிமெண்டை கொண்டு என்ன செய்யாதீங்க, அதை பூசாதீங்க, தலை மாதிரி போடாதீங்க. அதே போன்று சுண்ணாம்பை கொண்டு அந்த கபரு தலத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, பூச வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறாங்க. முஸ்லிம்ல 1765வது ஹதீஸாக இது இடம்பெறும். இப்போ இந்த மன்னரை, அந்த கபரை கட்டடமாக எழுப்புவது கூடாது. கபர்ல கட்டடம் போன்று அந்த கபரை எழுப்புவது கூடாது. அதன் மேல சிமெண்ட் பூசுவது, சுண்ணாம்பு பூசுவது தடை செய்யப்பட்டிருக்குது. மேலும் அதன் மீது எழுதுவதும் தடை செய்யப்பட்டிருக்கு. எது மேல, அந்த ஜனாதாவை அடக்கம் பண்ணதுக்கு பிறகு அதன் மேல எதையாவது எழுதுறது, அதாவது பிறப்பு இறப்புன்னு சொல்லி போடுவாங்க, பேர் எழுதுவாங்க, அவங்க வகைரா பேர் எழுதுவாங்க. பெரும் பெரும் இடங்கள்ல இது இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க பேர் எழுதுவாங்க, அவங்க வகைரா பேர் எழுதுவாங்க, அவர் எப்ப பிறந்தாரு, அவர் எப்ப இறந்தாரு என்கின்ற அந்த இதெல்லாம் எழுதப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மன்னரையின் மீது சிமுண்டு பூசுவது, மன்னரின் மீது சுண்ணாம்பு பூசுவது, அந்த மன்னரின் மீது எழுதுவதை தடை செய்யறாங்க. இது திருமீதியில 972வது ஹதீஸாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். அதே போன்று நீங்க மன்னரைக்கு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால், மையவாடிக்கு கபரஸ்தானுக்கு நீங்க சென்றீங்க அப்படின்னு சொன்னா அங்கு செருப்பு அணிந்து செல்ல வேண்டாம். ஒரு ஒரு கபரு அடக்கம் செய்யக்கூடக்கூடிய இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறாங்க. அப்போ அங்க ஒருத்தர் செருப்பு அணிஞ்சு வந்தார். எதுக்குள்ள, கபரஸ்தானுக்குள்ள காலணி அடிந்த நிலையில உள்ள வந்தார். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சகோதரரை பார்த்து, அவரை பார்த்து காலணியை உடனடியாக கலட்டுங்கள் என்பதாக சொன்னாங்க என்பதாக ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். நசையில 213வது ஹதீஸாக இது இடம்பெறும். அப்போ கபரஸ்தானுக்குள்ள செருப்பு அணிந்து செல்வதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்யறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்கள் கபரஸ்தானுக்குள்ள நம்ம போறோம்ல, உள்ள போன உடனேயே அந்த இடங்கள்ல செருப்பு இல்லாமல் செல்வது, அதே போன்று இன்னொரு கபர் இருக்கக்கூடிய இடத்தில் ஏறி நிற்பது. ஒரு ஜனாதாவை அடக்கம் செய்யப்படும் பொழுது இன்னொரு கபரின் மேல ஏறி நிற்கிறத பார்க்கணும். தெரியாம இருக்கிறது வேற, தெரிந்த என்ன செய்யக்கூடாது, அந்த கபறுகள்ல ஏறி நிற்பதை, அங்கு அமருவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யறாங்க. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் அடிக்கடி அடக்கஸ்தலங்களை சந்தித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. நீங்கள் அடிக்கடி அடக்கஸ்தலங்களை போய் சந்திங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். முஸ்லிமுல 1777வது ஹதீஸாக இது இடம்பெறுவதை பார்க்கும். மன்னரைகளை அடிக்கடி சந்திங்க. அடிக்கடி நீங்க என்ன செய்யுங்க, அந்த இடங்களை சந்திக்கும் பொழுது என்ன செய்யப்படும், மறுமையினுடைய சிந்தனை ஏற்படக்கூடிய இடமாகத்தான் கபரஸ்தான் இருக்க வேண்டும். அப்ப கபரஸ்தானுக்குள்ள ஒரு ஜனாதாவை அடக்கம் பண்றதுக்கு போனாலோ அல்லது நாம சும்மா போயிட்டு வரணும் என்பதாக நம்ம சென்றாலோ அங்கு என்ன சிந்தனை வரணும் அப்படின்னு சொன்னா, மறுமையினுடைய சிந்தனை தான் அங்கு வர வேண்டுமே தவிர அங்கு என்ன செய்யக்கூடாது, அங்கு போய் வீணான பேச்சுகளை பேசுவதோ, அங்கு அமருவதோ, அங்கு ஒழுக்கமில்லாத நிலையில் அங்கு இருப்பதையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யறாங்க என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனத்தூபு சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது.